இதான் டேபிள். இந்த டேபிள் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ப்ராப்ளம் வந்துருச்சா? சாரி. ப்ரீவியஸ் ப்ராப்ளம் தானே போட்டுட்டு இருந்தோம். அப்ப அதனோட டேபிள் என்ட்ரி பண்ணிடலாம். டேபிள் என்ட்ரி பண்ணிட்டு, அத ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு ஒவ்வொன்னுக்கும் ஃபார்முலா வேணும். அந்த ஃபார்முலா வந்து நான் மீன் ஃபார்முலா என்ன, குவாட்ரண்ட் டிவிஷன் ஃபார்முலா என்ன ஆல்ரெடி குடுத்துட்டேன். அப்போ வேணும்ல. அப்ப அந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். இந்த ப்ராப்ளத்துக்கு என்னென்ன ஃபார்முலா யூஸ் ஆகும் அப்படின்னு சைடுல குடுத்துடுறேன். Q3 மைனஸ் Q1 டிவைடட் பை 2. இதுதான் குவாட்ரண்ட் டிவியேஷனோட ஃபார்முலா. அதே மாதிரி மீன் டிவியேஷனோட எபோட் மீன் அந்த இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்குறாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆல்ரெடி போட்டோம்னா நான் அது வந்து மீன் டிவியேஷன் பத்தி பேசிட்டு இருந்தேன். அப்ப மீன் டிவியேஷன் ஃபார் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் டிவைடட் பை சம்மேஷன் எஃப். சரி, இந்த Q3 கிளாஸஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா கொடுத்தாச்சு. Q3 கிளாஸஸ் கண்டுபிடிக்க என்னது? 3 கேபிட்டல் N by 4 and Q1 ஓட வேல்யூ கிளாஸஸ் கண்டுபிடிக்கும் போது 3N, அதாவது 1N. அப்ப N divided by 4 வரும். சரிங்களா? அப்ப Q3 இது கிளாஸஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான். அப்ப Q3 கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா L plus 3N by 4 minus corresponding என்னது previous preceding cumulative frequency divided by F into H. கரெக்டாமா? previous cumulative frequency divided by F into H. அதே மாதிரி Q1 க்கு என்ன ஃபார்முலா வரும்? L plus capital N by 4 minus preceding cumulative frequency divided by F into H. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியாடா? புரிஞ்சிருச்சு. அப்ப Q3 Q1 அந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? ஏஜ் இன் இயர். அப்ப நம்ம வந்து அப்படியே எழுதிக்கிங்க. என்ன எழுதுவீங்க? நான் சொன்னேன் இப்ப 0.5 இது பண்ணி போட சொன்னேன். அப்ப 39.5 to 44.5, 44.5 to 49.5, 49.5 to 54.5, 54.5 to 59.5, 59.5, 59.5 to என்ன கிடைக்கும்? 64.5, 64.5 to 69.5. கரெக்டாடா? ஓகே சார். அப்ப இதுக்கு டேபிள் போட்டாச்சா? இங்க வந்துருச்சு. இந்த டேபிளோட வேலையை கம்ப்ளீட் பண்ணி நம்ம போடணும். ஓகே சார். இங்க இது காணும். இந்த கொஸ்டின் தான். அப்ப இது கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் கம்ப்ளீட் பண்ணி இப்போ என்ன வரும்? கரஸ்பாண்டிங் வேல்யூ டேபிள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் டேபிள் தனித்தனியாக போட்டுருங்க. இது 5, இது எவ்வளவு? 8, இது 11, இது 10, 9, 7. கரெக்டாமா? இது எக்ஸோட வேல்யூ, இது எப்போட வேல்யூ, இது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி சொல்றாங்க என்னென்ன வருது? இது 5, 13 எவ்வளவு கிடைக்கும்? 5, 13, 13 plus 11, 24 plus 34 plus 43 plus 50. இல்ல 45 வந்தது. 43 இல்ல 50. சரி, அப்ப Q3 கிளாஸஸ் என்ன வரும்? Q3 ஓட கிளாஸஸ் ஈக்குவல் டு 3 into 50 divided by 4. இது எவ்வளவு கிடைச்சிருக்காங்க? இது Q3 ஓட கிளாஸஸ் கண்டுபிடிக்கிறது. எவ்வளவு வந்தது? 150 divided by 4 எவ்வளவு வந்தது? 150 divided by 4 275. 75 னா 37.5 ஹலோ 37.5 சார். 37.5 னா இது வந்துருமா? சார் 37.5. ஓகே ஓகே. அப்ப இதுதான் நம்மளோட இன்டர்வல். இது யாரோடது? Q1 ஓடது. Q3 ஓடது. ஃபர்ஸ்ட் இன்டர்வல் Q3 ஓடது. சரிங்களா? ஓகே சார். அப்ப Q3 க்கு இன்டர்வல்னா இது யாரோட வேல்யூ? இது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, குமுலேட்டிவ் அதாவது ப்ரீசிடிங் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் Q3. இது F வேல்யூ யாரோடது? Q3 ஓட வேல்யூ. கரெக்டாமா? தப்பா போட்டுக்கிறேன். கீழே வரும். கீழே வரது நான் மேலே போட்டேன்.
குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கீழே தான் இருக்குது, மேலே போட்டோம் பாரு. இந்த வேல்யூ என்னது? ப்ரிசீடிங் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி Q3. கரெக்டடா? இது வந்து எப்போட ஓகே வேல்யூ. சார். அப்ப என்னாச்சு? இது கண்டுபிடிச்சாச்சு, இது கண்டுபிடிச்சாச்சு. எல் வேல்யூனா இது எல். எல் யாரோடது? Q3 யோடது. ஹச் காமன். ஹச் எவ்வளவு? 5 ஹச் எல்லாத்துக்கும் 5 தான். இதே மாதிரி Q1 கண்டுபிடிச்சலாமா? Q1 சொல்றாங்கன்னு Q1 ஓட கிளாஸ் இன்டர்வல் ஈக்குவல் டு Q1 கிளாஸ் மார்க் ஆர் கிளாஸ் இன்டர்வல் ஈக்குவல் டு 50 டிவைடட் பை 4 50 டிவைடட் பை 2 4 என்ன கிடைக்கும்? 12.5 25 25 னா 12.5. 12.5 எதுல கிடைக்குன்னு? 12.5 இதா 12.5 இதானே? ஓ இங்கேயே இருக்குதா? சாரி 13 இருக்குது. அப்ப இதுதான் நமக்கு 12.5 கரெக்டாமா? ஆமா சார். அப்ப சொல்லுங்க இதனோட வேல்யூ என்ன? preceding cumulative frequency of Q1. இது L வேல்யூ Q1 ஓட. கரெக்ட்டுங்களா? தப்பு தப்பா ஆமா போடுறேன். சார். கீழ இருக்கிறதா வரும், நான் மேல இருக்கிறத போடுறோம் பாரு. கீழ இருக்கிறதானே வரும். cumulative frequency இது. அப்ப preceding cumulative frequency of Q1. இது யாரோட வேல்யூ? frequency of Q1 ஓட. அப்ப L1 ஓடது இது. கரெக்டாமா? ஆமா சார். அப்ப Q3 கண்டுபிடிங்க. சார் preceding cumulative frequency ஓகே சார். 5 இங்க இருக்குது பாரு 5 இது. ஓகே சார். கீழ இருக்குது பாரு. மேல இருக்கிறது வந்து frequency. இங்க பாருங்க மேல இருக்கிறது frequency, கீழ இருக்கிறது cumulative frequency. அப்ப மேல இருக்கிறது எழுதுவோம். சரிங்களா? ஓகே சார். கீழ இருக்கிறது ஓகே cumulative சார். frequency. ஓகே. அப்ப வேல்யூ என்ன இருக்குதா? Q3 கண்டுபிடிச்சலாமா? Q3 என்ன? L வேல்யூ 59.5. அப்ப 59.5 பிளஸ் 3n/4. 3n/4 தான் 37.5 போட்டீங்களா? அப்ப 37.5 மைனஸ் preceding cumulative frequency. preceding cumulative frequency வேல்யூ எவ்வளவு? 34. அப்ப 34 டிவைடட் பை f. f வேல்யூ எவ்வளவு? 9. அப்ப 9 போட்டுங்க. இன்டு h வந்து 5. இந்த கால்குலேஷன் போடுறாங்க எவ்வளவு வரும்னு சொல்றாங்கன்னு. Q3 யோட வேல்யூ கண்டுபிடிச்சலாம். எவ்வளவு வருது? சார் 59.6. எவ்வளவு வருதுமா? 61.5. 61. கண்ணே 61.53 51 சரி. அதே மாதிரி Q1 கண்டுபிடிங்க. Q1 என்னது? L வேல்யூ 44.5 பிளஸ் இதனோட டிவைட் பண்ணி போட்டா 12.5 வருது. பார்முலா தெரியுது. பார்முலா ஆல்ரெடி மேல கொடுத்தது தான். இங்க இருக்குது பாருங்க. பார்முலா இங்க இருக்குது பாருங்க. n/4. n/4 என்னது? இதான் n/4 ஓட வேல்யூ. அப்ப இந்த வேல்யூ என்ன? 12.5. 12.5 மைனஸ் 5. 12.5 மைனஸ் எது? இந்த 5 மைனஸ் 5 டிவைடட் பை f. f ஓட வேல்யூ எவ்வளவு? 8. 8 இன்டு நமக்கு என்ன வருது? 5. எதனால 5 வருது? கிளாஸ் லென்த் 5. அப்ப இதனோட ஆன்சர் என்னன்னு கரெக்டா பார்த்து சொல்றாங்க. இங்க இருக்கிறது 44.5. அப்புறம் எப்படி அப்படி வரும்? Q3 விட வேல்யூ கம்மியாகும். இது எப்படி 61.5 வருதோ
இது 45 to 46 தான் வரும். செக் பண்ணி பாரு, தப்பா சொல்றேன். இது 44.5 தானே? 49.18. அப்புறம் எதுக்கு அதுக்காட்டி அவ்வளவு தப்பா சொன்னேன்? ஏன் எதுக்கு தப்பா வருது? சார் அது 120 எடுத்துக்கிட்டோம் சார். அந்த கொஞ்சம் 112. கொஞ்சம் பார்த்து போடு. ஓகே சார். ஓகேங்களா? இது 49. இப்போ ஓகே குவாட்ரேட் சார். டிவிஷன் போடலாமா? QT என்ன? QT equal to Q3 minus Q1 61.51 minus 49.1 divided by 2. என்ன வரும் சொல்றாங்க? ரெண்டு மைனஸ் பண்ணி போட்டு 61.54 minus 49.18. 9.18 sir. 9.18. என்ன டவுட் இருக்குமா? இல்ல சார். எது டவுட் இல்ல? இல்ல சார். 9.18 கரெக்டாமா? ஓகே. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவாட்ரண்ட் டிவியேஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவாட்ரண்ட் டிவியேஷன் என்ன? Q3 minus Q1 divided by Q3 plus Q1 into 100. கோஎஃபிஷியன்ட் வந்தாவே into 100 போடணும். இது என்ன ரேஞ்ச் வருதுன்னு பார்க்கலாம். அப்ப அதுல இருந்து நம்ம போடலாம். சொல்லுமா இது என்ன வேல்யூ வரும் சொல்லுங்க? Q3 minus Q1 ஓகே சார். 9.18. கரெக்டாக into 100 கூட போடுங்க. பர்சன்டேஜ்ல போடுங்க. into 100. அப்ப 9.18 நியூமரேட்டர் வேல்யூ தெரிஞ்சிச்சு. டினாமினேட்டர் வேல்யூ என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டா எவ்வளவு வரும்? into 100 போட்டுருங்க. ஓகே சார். 61.51 plus 49. 1110.61 சார். ரெண்டையும் டிவைட் பண்ணி போட்டீங்களா? 9.18 divided by 1110.61 into 100. 82%. 82% யாரு குவாட்ரண்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கும் போது அதனுடைய சிவியோட வேல்யூ. சரிங்களா? சரி. ஓகே சார். இதே கொஸ்டினுக்கு என்ன பண்ண போறோம்? மீன் டிவியேஷன் கண்டுபிடிக்க போறோம். இது வரைக்கும் மீன் டிவியேஷன் போடல. அப்ப இதே கொஸ்டினுக்கு என்ன கண்டுபிடிக்க போறோம்? மீன் டிவியேஷன் கண்டுபிடிக்க போறோம். எது? எபோட் மீன் எப்படி கண்டுபிடிக்கிறது? எபோட் மீடியன் எப்படி கண்டுபிடிக்கிறது? போடலாமா? போடலாமா? ஓகே சார். ஃபார்முலா இருந்தா போதும். மீன் டிவியேஷன் ஃபார்முலா என்ன? மீன் டிவியேஷனோட ஃபார்முலா summation f modulus of x minus x bar divided by summation f. The coefficient of mean deviation என்ன ஃபார்முலா? mean deviation for x bar divided by x bar into 100. சரியாமா? ஓகே சார். இதே மீடியன் வந்தா இந்த இடத்துல மீடியன் வரும், இந்த இடத்துல என்ன ஆகும்? மீடியன் ஆகும், இந்த இடத்துல என்ன ஆகும்? மீடியன் ஆகும். இந்த மூணு இடத்துலயும் நம்ம மாத்தணும் மீடியன். சரிங்களா? ஓகே சார். மீடியன் வேல்யூ அப்படியே போட்டுக்கணுமா சார்? ஆமாமா, மீடியன் வேல்யூ போட்டு மைனஸ் பண்ணணுமா? சரி, மீடியன் ஃபர்ஸ்ட் போட்டுடலாமா? மீடியன் தானே ஈஸி. இல்ல எது வேணா போடலாம். காமனா என்ன கேக்குறான் பாருங்க, என்ன கேக்குறானோ அதை போடுங்க. எதுவுமே கேட்கல உங்களுக்கு மீடியம் ஈஸியா இருந்தா மீடியம் போட்டுருங்க. சரிங்களா? ஓகே சார். இப்போ என்ன போடலாம்? மீன் போடலாமா மீடியம் போடலாமா? மீடியம் போடலாம் சார். மீடியம் போடலாமா? அப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல் கரெக்ட் எடுத்துங்க. 40 பாயிண்ட்னா கண்டினியூஸா மாத்திக்கிடுங்க. இன்டர்வல் வந்து கண்டினியூஸா மாத்திக்கும். இது வந்து x, இது வந்து f. ரெண்டையுமே போட்டுறேன் நான். x மைனஸ் எக்ஸ் பார் மீடியன் கேட்டுக்கிறேன். ஆனால் நான் ஃபர்ஸ்ட் மீடியன் போட்டுறேன். மீடியன் வந்து என்ன வரும்? ஃபர்ஸ்ட் மீடியன் வேணும்னா சிஎஃப் வேணும். சிஎஃப் இருக்கிறப்ப என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் மீடியனு, அதுக்கப்புறம் எஃப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் மீடியன். இதுதான் வந்து இதனுடைய டேபிள். சரியாமா? ஓகே சார். இது என்னது? கண்டினியூஸ்ல டிஸ்கண்டினியூஸ். அப்ப என்ன பண்ணுவீங்க? 39.5 to 44.5, 44.5 to 49.5, 49.5 to 54.5, 54.5 59.5, 59.5 to 60.5, 60.5. இது கிளாஸ் இன்டர்வல். நான் வந்து எக்ஸ்னு போட்டு கிளாஸ்
அடுத்தது 60.5 to 64.5. எது வரைக்கும் இருக்குது? 65 வரைக்கும் தானே இருக்குது. இது வரைக்கும் இருக்குதா? அப்ப 64.5 to 69.5. புரியுதாடா? புரியுது சார். அப்ப டேபிள் வேல்யூ போட்டலாமா? டேபிள் வேல்யூ ஃபர்ஸ்ட் போட்டாச்சு. அடுத்தது என்ன? 5, 8, 11, 10, 9, இதுக்கு நேரம் 5, 8, 11, 10, 9, மாத்தி வருது, ஒரு வேல்யூ கம்மியா வருது. 5, 8, ரெண்டாவது வேல்யூ, மூணாவது வேல்யூ 11, 10, 9 சார். 10, 9. அப்ப இங்க என்னமோ ஒரு வேல்யூ மிஸ் ஆகுது. என்னமோ ஒரு வேல்யூ மிஸ் ஆகுது. 5 போட்டாச்சு. அடுத்தது 8 போட்டாச்சு. அடுத்து 15 இது வந்து 11 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து இதுக்கு 54 to இது வந்து 10. 54 to 59.5 10 போட்டாச்சு. அடுத்தது 59 to ஓகே, இங்க என்னமோ தப்பு பண்ணிட்டு பாத்தீங்களா? இது திரும்ப ரிப்பீட் ஆயிடுச்சு. 59 to 64.5. அதனோட வேல்யூ 9. அதுவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்ப இதனோட வேல்யூ என்ன? இதனோட வேல்யூ 7. சரியாமா? ஓகே. இது வந்து ரிப்பீட்டட் 60.5 எழுதிட்டு அதனால பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப இதை அடிச்சிடலாம். இதனோட வேல்யூ என்ன? 59.5 to 64.5 இஸ் 9. ஓகே டே. இப்ப கரெஸ்பாண்டிங் CF பார்க்கலாமா? CF எவ்வளவு? 5, 13, 24, 34, இது எவ்வளவு? 43. 43, 50. அப்ப என்னது? 50/2 எவ்வளவு? 25. அப்ப 25 எங்கடா வரும்? 25 வந்து இவன் எடுத்துக்கலாமா? 1 2 3 1 2 3. இவன் தான் நம்மளுடைய யாரு? மீடியன் கிளாஸ். கரெக்டாமா? இவன் தான் நம்மளுடைய மீடியன் கிளாஸ். அப்ப மீடியன் கிளாஸ்ல மீடியன் கண்டுபிடிச்சிருவோம். சரியாமா? மீடியன் கண்டுபிடிங்க. மீடியன் ஈக்குவல் டு L பிளஸ் L வேல்யூ எவ்வளவு? 54.5. கரெக்டாமா? பிளஸ் n/2. n/2 னா 25/2 20 சாரி 50/2 25 மைனஸ் preceding cumulative frequency. preceding cumulative frequency எவ்வளவு? 24 சார். 34. 24 divided by f. f எவ்வளவு? 10. 10 5. கரெக்டாமா? ஆமா சார். அப்ப மீடியன் எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம். 1/10 into 5. 5/10 1/2 0.5 சார். இது 0.5. இது 0.5 இன்ட்டு இதுல இது எவ்வளவு? 1/10 into 5 0.5. அப்ப 55. 55 சார். ஓகே சூப்பர். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? இங்க பாருங்க, x மைனஸ் மீடியன் வரும். x மைனஸ் மீடியன் என்ன வேணும்? இங்க x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கல. x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சலாமா? x ஓட வேல்யூ என்ன? மிடில் வேல்யூ ஆஃப் திஸ் ஒன், அதாவது 39.5 பிளஸ் 44.5 டிவைடட் பை 2. இதனோட வேல்யூ என்னடா கண்ணு? அதான் மிடில் வேல்யூ. அதே x. நம்ம இன்னும் x போடல. அப்ப இப்பதான் x போட்டு நம்ம கண்டுபிடிக்க போறோம். x ஓட வேல்யூ என்ன வரும்? x சார் அந்த மிடில் வேல்யூ போட போறோம் சார். ஆமா. அப்ப 40 84 84 னா 42 வருதா? 39.44.5 84 divided by 2 வருது சார். 42 வருது சார். அப்ப எல்லாத்துக்கும் 5 இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன அடுத்தது 47 52 57 கரெக்ட்டுங்களா? 62 and 67 கடைசியா. கரெக்டாடா கண்ணு?
ஆமா சார். சரி, இப்போ என்ன வேணும்? எக்ஸ் மைனஸ் மீடியன். மீடியன் எவ்வளோ தெரிஞ்சிச்சு? மீடியன் இப்போ தான் போட்டோம் 55. அப்போ மீடியன் விளைவு 55. அப்போ சொல்லுங்க, எக்ஸ் மைனஸ் மீடியன் 42 மைனஸ் 55. கரெக்டாமா? 42 மைனஸ் 55. சொல்லுங்க என்ன வருது? 42 minus 65 சார். ஆமா, மாடல்ஸ் வேல்யூ. அப்போ நெகட்டிவ் இல்லாமல் சொல்லணும். 42, அதாவது 42 மைனஸ் 65. 55, not but 23 சார். 55, 55, 55. 55 தானே 13 சார். மீடியன் 13ஆ? ஆமா சார். அதே மாதிரி கணக்கு சொல்லுங்க. அடுத்தது 47 மைனஸ் 55. 8. 52 மைனஸ் ஆக்சுவலாக மாடல்ஸ் வேல்யூ, அதனால பாசிட்டிவ் போட்டுட்டு இருக்கிறேன். 3. அப்படியே 5 ஆட் பண்ணிட்டு போய்க்கலாமா? ஓகே சார். அப்போ எனக்கு கிடைக்கும் 2 7. 2 2. 2 தானே? 2 தான்டா, கரெக்ட் தானே? 7. 62 மைனஸ் 55 எவ்வளோ கிடைக்குது? 2 7 12 சார். என்னம்மா 2 7ஆ? 2 7 12 சார். ஓகே. அப்போ எஃப் இன்ட்டு மீடியன் வேல்யூ எடுக்கணும். எஃப் இன்ட்டு இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்போட வேல்யூ. எஃப் என்ன? 5. 5 இன்ட்டு 13 65ஆ? 8 இன்ட்டு 8 64ஆ? அடுத்தது 11 இன்ட்டு 3 11 இன்ட்டு 3 33ஆ? ஆமா சார். 10 இன்ட்டு 2 20ஆமா? ஆமா சார். 9 into 7 63. 7 into 12 7 into 12 84. இது ரெண்டையும் ஆட் பண்றாங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி வேல்யூ வேணும். ஃப்ரீக்வன்சி வேல்யூ தான் நம்மளுக்கு 15 தெரிஞ்சிச்சு. அப்போ டைரக்டா நம்ம இங்க 15 போட்டுக்கலாம். அண்ட் ஆல்சோ இதனுடைய சம்மேஷன் வேல்யூ போடுங்க, நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் வரப்போகுது. 64 plus 33 plus 20 plus 63 plus 84. 65 போட்டியமா? 264 சார். 65 போட்டியா? 65 சொல்லல நீ. செக் பண்ணிங்க 65 போட்டு. 3 இல்ல சார் போடல சார். 329 சார். 320 9 சார். 329. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாமா? ஓகே சார். அப்ப மீன் டிவியேஷன் என்ன? மீன் டிவியேஷன் இதுதான். அப்ப 329 divided by 50 எவ்வளவு வரும் பாருங்க. 329 by 50. 329 by 50. 0.13 சார். தப்பு போடுறேன். 329 by 50 அப்படின்னா 6 பாயிண்ட் சம்திங் தானே வருது. பாயிண்ட் சம்திங் டிவைட் பை 50. 6.58 சார். 6.58. எனர்ஜி டவுட் இருக்குதாமா? இல்ல சார். சரி, அப்ப சிபிஏல என்ன? எம்டி டிவியேஷன். ஓகே, மீடியன். இது ஆக்சுவலா மீடியன். நம்ம மீடியன் தான் பார்க்குறோம். அப்ப மீடியன். அப்ப மீடியத்தோட வேல்யூ எவ்வளவு போட்டோம்? மீடியம் போட்டோம்ல, போடலையா? மீடியம் வந்து 55, கரெக்ட்டுங்களா? அப்ப மீடியம் வேல்யூ 55. ஆமா சார். இது வந்து என்ன கிடைக்கும்? 6.58 into 100. எவ்வளவு சொல்றாங்க இதோட சிபி வேல்யூ? 6.58 தான் இது மீடியன் டிவியேஷன் அபவுட் மீடியன். அப்ப இது எவ்வளவு வரும்? 11%. 11ஆ? கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? ஆமா சார் 11. 11%. அப்ப மீன் டிவியேஷன் அபவுட் மீடியன் எவ்வளவு வருது? 11%. பட் உங்களுக்கு அந்த குவார்டர் டிவியேஷன் பர்சன்டேஜ் எவ்வளவு கொடுத்தீங்க? 82%. அப்ப மீன் டிவியேஷன் இதையும் கம்பேர் பண்ணும்போது எது பெஸ்ட்? இதுதான் பெஸ்டா இருக்கு. கரெக்டாமா? ஓகே சார். அவன் ஆக்சுவலா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரெக்கார்டிங் கேட்டா நாம எது ரெக்கார்டிங் போட்டுக்கிறோம்? இந்த இது ரெக்கார்டிங் போட்டுக்கிறோம். கரெக்ட்டுங்களா? அப்ப அதை வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணி பார்ப்போம். சரியா கண்ணு? ஓகே சார். அப்போ ஓரளவுக்கு ஐடியா தெரியுதுங்களா? டவுட் இருக்குதுங்களா?